திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1033. அதிகாரம் உழவு. ஒரு தந்தைக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். அவர்கள் மூவரும் தனது தந்தை நிலத்தில் எந்த வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றிக் கொண்டிருந்தார்கள். தந்தை எவ்வளவோ அறிவுரை கூறியும் அவர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் தந்தை பிள்ளைகள் மூவரையும் அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலத்தில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் ஒன்று இருப்பதாகவும் அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவரது உயிர் பிரிந்தது. பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்தார்கள். அதன்பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரே அடி ஆழத்துக்கு உழுது எதுவும் கிடைக்காததால் தோண்டினார்கள். புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி என்று சொல்வதற்கு பதிலாக ஓரடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் ஓரடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று 2வது மகனின் நிலத்தையும் 2 அடி வரை தோண்டினார்கள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பிறகு இளைய மகனின் நிலத்தையும் 2 அடி தோண்டினார்கள். மறுபடியும் ஏமாற்றமே கிட்டியது. அப்பா நம்மை ஏமாற்றி விட்டாரே என்று வருந்தினர். பின்னர் நாம் நிலத்தை உழுது தோண்டியதை வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள், நல்ல உரமிட்டார்கள். அவர்களது உழைப்பு வீண் போகவில்லை. நிலத்தில் அமோக விளைச்சல். மற்றவரெல்லாம் இவர்கள் நிலத்தில் விளைந்த விளைச்சலை ஒரு புதையல் கிடைத்ததைப் போல் வந்து பார்த்தனர். இவர்களது வயலில் விளைந்த தானியத்தை கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் பெருவாரியான மக்கள் வந்து வாங்கிச் சென்றனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு விவசாயம்தான் உலகத்தின் புதையல் என்று புரிந்தது. உழுது விளைச்சலை உருவாக்கி அந்த உணவை உண்டு வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர். மற்றவர்கள் எல்லாம் பிறரை வணங்கி உண்டு அவர் பின்னே செல்கின்றவர் என்பதை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பிறரை நம்பியிருக்கும் பணி ஒரு செயல், உன்னதமான உழவு பணி ஒரு புதையல்.